எல்லாருக்கும் வணக்கம். முனிஸ்டைல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி காட்ட போகிறோம் ப்ளவுஸில். நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து பேக் வந்து பின்னாடி கட் பண்ணிவிடுவேன், ஃப்ரண்ட் வந்து முன்னாடி கட் பண்ணிவிடுவேன். எப்பவுமே நான் ஒன்றா போட்டு தான் கட் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போடுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம கட் பண்ணி காட்டுற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். டேப் எடுத்து தைக்கிறத விட இது வந்து எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் 99 கற்றுக்கிட்டது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லித்தரது. நெக்கும் ஸ்லீவும் நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் ஆமோல் வச்சு. ஃப்ரண்ட் நெக் மார்க் போட்டேன், இப்போ வந்து ஆமோல் கட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க் போட்டிருக்கேன். மார்க் போட்ட பிறகு ஷேப்புக்கு டாட் எடுக்கணும். டாட் எடுத்துட்டு தான் அப்போ நம்ம சைடு டாட்லாம் போட போகிறோம். 2 மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் 2 மார்க் போடுறேன். சைடு மார்க்கும் வந்து நம்ம போட்டுக்கணும். சைடு மார்க் தான் நம்ம சென்டர் மார்க்கு கரெக்டாக வரும். இப்போ இது வந்து பட்டிக்கு நம்ம மார்க் போட்டு எடுக்கிறோம். மார்க் எடுத்துட்டு சைட்லேயே நம்ம மார்க் எடுத்துக்கணும். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு திருப்பியும் கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுடணும். இப்போ வந்து பேக் நெக்கு வந்து மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம கீழேருந்து இடுப்பில் தான் எடுக்கலாம். நான் வந்து மேலே இருந்து எடுத்திருக்கேன். நம்ம டைலரிங்கில் எப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கற்றுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறமா பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதான். ஃப்ரண்ட்டு வந்து முதல்ல கட் பண்ணுறோம். அக்காட் பண்ணிக்கணும் எப்பவுமே சென்டரை வந்து. ஃப்ரண்ட் நெக்கும் இப்போ நான் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டு அப்புறம் பேக் நெக் கட் பண்ணணும். கரெக்டாக வரணும்னா ஸ்கேல் கூட மார்க் கொடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம். மார்க் போட்டு இப்போ இது சைடு கட் பண்ணிக்கணும். இது லைனிங் தான் போடுறோம். லைனிங் வந்து 2 பீஸாக போட்டு 2 கலர் போட்டு கட் பண்ணுறேன். 2 ப்ளவுஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்ட பிறகு ஆழம் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் எடுக்கணும், பேக்குக்கு எடுக்கக்கூடாது எப்பவுமே. இது நம்ம கைக்கு வரும் இல்லையா ஆமோல்ல, அதுதான் நம்ம ஆழம்னு சொல்லுவோம். இது வந்து பட்டிக்கு கட் பெல்ட்டுக்கு தான் போட வேண்டியது. நம்ம கீழே ஷேப் எடுத்த பிறகு பீஸ் லைனிங் பீஸ் வரும், அதை அப்படியே நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். நான் அளவு எடுத்து போட்டு அப்புறமா சொல்லித்தரேன். பட்டி முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம கிராஸ் பீஸும் எடுத்து வச்சுக்கலாம். சில பீஸில் துணி இருக்கும், சில பீஸில் துணி கம்மியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிப்போம். இதில் கொஞ்சம் துணி இருக்குது, நான் கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து ப்ரெஸ் பீஸ் போடுறோம். ப்ரெஸ் பீஸ் வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டிக்கும் அப்படியே எடுத்து மார்க் போட்டு வச்சுருக்கேன் நான். இது ஃப்ரண்ட்டு, இது பட்டி. சில பீஸில் வந்து துணி கம்மியாக இருக்கும், ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வேறு மாதிரி தான் மார்க் போடணும். துணி தகுந்த மாதிரி நம்ம மார்க் போட்டுக்கணும். சிலலாம் பண்ணாங்கலம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பண்ணாங்கலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டேன். பண்ணாங்கலம் கம்மியாக இருந்தால் நம்ம தனித்தனியாக தான் மார்க் போட்டு கட் பண்ணணும். எந்த பீஸும் வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடக்கூடாது. நம்மளுக்கு தச்சு முடிச்சது தான் நம்ம தூக்கி போடணும். பட்டிக்கெலாம் 2 பீஸ் வைக்கிறோம் உள்ளே.